வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு திருடன் வந்து பிடிச்சி கொடுத்த மேட்டரில் வந்து அருண் வந்து போய் சொல்லிடுறான். அதை கேட்ட உடனே முத்து வந்து கோவப்படுறான். மீனாட்ட வந்து சீதா வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அருண் வந்து சீதாக்கு கால் பண்ணி ப்ரமோஷன் கிடைக்கிற விஷயத்த வந்து சொல்கிறான். அதை கேட்டு சீதா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரோட அம்மா மீனாட்டா அதை பற்றி வந்து சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு மீனோட அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எதுக்கு இவரை வந்து இங்கே வர சொன்னேன், அதான் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டோம்ல, அதோட நம்ம மாப்பிள்ளைக்கு வந்து பிடிக்கலன்னா இங்கே எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பூ கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அம்மா போன உடனே மீனா எதுவுமே பேசாமல் இருக்கா. சீதா மீனாட்ட என்ன சொல்கிறான்னா, அப்பா மட்டும் இருந்திருந்தா எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வந்து முடிச்சு தந்திருப்பாரு, எனக்கு தடையாக இருக்க மாட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறா. நீ கூட வந்து எனக்காக இப்போ பேச மாட்டியா அக்கா அப்படின்னு வந்து கேட்குறா. அதுக்கு மீனா என்ன சொல்கிறான்னா, இப்போ என்னால் வந்து பேச முடியாத நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அருண் வந்து கோவிலுக்கு வரான். அங்க மீனாட்ட வந்து அருண் என்ன சொல்றான்னா, அந்த திருடன் வந்து பிடிக்கிறதுக்காக வேண்டி உங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு நடந்த விஷயத்த வந்து சொல்றான். வீட்டில் அம்மா வந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நம்பிக்கையே போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றான். அதனால தான் இந்த முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்ட்டு அருண் வந்து மீனாட்ட வந்து சொல்றான். உங்க புருஷன் என்னை வந்து பழிவாங்க பார்க்குறாரு, பட் நான் அந்த மாதிரி ஆள் எல்லாமே இல்லை. ஆனால் இந்த ஜென்மத்தில் சீதாவை தவிர நான் வேற யாரையுமே வந்து கல்யாணம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த போயிடுறான். அருண் பிரஸ் மீட்டிங் வச்சு அவன் மட்டும்தான் வந்து அந்த திருடனை பிடிச்ச மாதிரி பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறது செல்வமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டு அருண் அப்ரிஷியேட் பண்றாங்க. அந்த வீடியோவை முத்துட்டு வந்து காமிக்கிறாங்க. முத்து கோவப்பட்டு அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்றான். அப்ப செல்வம் என்ன சொல்றான்னா, ஏன் இந்த அருண் வந்து இப்படி நடிக்கிறான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். உடனே முத்து வந்து அருணுக்கு கால் பண்ணி, நீ தான் அந்த அம்மாவை காப்பாத்தினியா, நான் தானே அந்த டைம்ல சாமர்த்தியமா அந்த திருடனை பிடிச்சேன், ஆனா நீ ஏதோ சாதிச்ச மாதிரி பேட்டி கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு முத்து கேட்கறான். நான் சொல்ல வேண்டிய இடத்துல வந்து உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து போனை கட் பண்ணிடுறான். இதனால முத்து வந்து கோவப்படுறான். அப்ப செல்வம் வந்து முத்து வந்து சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். இங்க இந்த மாதிரி எல்லாமே போயிட்டு இருக்கு. அங்க ரோஹிணி மனோஜ் வந்து லவபிள் மூடுக்கு வந்து வர போறாங்க. எப்படி அவ்வளவு சீக்கிரம் மனோஜ் வந்து லவபிள் மூடுக்கு வரான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோஹிணி சொன்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு மனோஜ் போய் உட்காந்துருக்கான். அப்போ ரோஹிணி வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து பேசுறத பார்த்து மனோஜ் கோவப்படுறான். ஒரு கட்டத்தில் ரோஹிணிட்ட, நான் இன்னைக்கு உன்னை கையும் களவமா பிடிச்சிட்டேன், இவன் தான் அந்த மகேஷா, எனக்கு தெரியாம இவன்ட்ட தான் வந்து பேசிட்டு இருக்கியா, உன்னை யாருக்குமே விட்டு தர மாட்டேன் அப்படின்னு கோவமா வந்து சொல்றான். மனோஜ் இந்த மாதிரி பேசுறதை கேட்ட உடனே ரோஹிணி சிரிச்சுட்டு, என் மேல உனக்கு இவ்வளோ பாசம் இருக்கு, ஆனா நீயே என்னை விட்டு விலகி நிக்கிற, உங்க அம்மா சொன்னதுக்காக நீ இப்படி மாறிட்ட, அதனாலதான் உன் வாயால என் மேல உனக்கு இருக்கிற லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக வேண்டிதான் இப்படி பண்ணனேன் அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ்க்கு வந்து பிளசன்ட் சர்ப்ரைஸா இருக்கு. அதுக்கப்புறம் மனோஜ் என்ன சொல்றான்னா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனா எங்க அம்மாவோட பேச்சை வந்து என்னால் தட்ட முடியல, அம்மா வந்து சமாதானப்படுத்தணும்னா ஏதாவது சாமியார் சொன்னாதான் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு ரோஹிணி என்ன சொல்றான்னா, இதைத்தான் ஆல்ரெடி மீனாவும் ஸ்ருதியும் வந்து சொன்னாங்க, அப்போ நீ ஓகே சொன்னா இதுக்கு ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றா. இப்படிதான் வந்து இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. ரோஹிணியும் மனோஜும் எப்படியோ ஒன்று சேர்ந்தா போதும், சாமியார் சொன்னாதான் வந்து விஜயா வந்து கேட்பாங்க அப்படின்னா அந்த ஏற்பாடு வந்து இவங்க ரெடி பண்ணி 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.